Hello friends, welcome back to Keto kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு கீரை பொரியல் பண்ண போறோம். Keto diet ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் அவங்களோட டயட்ல வீக்லி 2 days ஆவது இந்த கீரை யூஸ் பண்ணனும். கீரை யூஸ் பண்றனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் prevent பண்ணலாம். சேம் டைம் அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த கீரை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் கீரை எடுத்துக்கோங்க. நான் அரை கீரை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சேம் டைம் நல்ல வாட்டர்லயும் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீரையை வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கொஞ்சமாக பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கீட்டோ டயட்டில் நல்லது. ஆனியன், ஒரு ஆனியன் எடுத்து பீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கோகனட், ஃப்ரெஷ் கோகனட் எடுத்துக்கோங்க. தென் க்ரீன் சில்லி, பூண்டு, ஜீரகம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி நம்ம பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் ஒன்ஸ் மெல்ட் ஆன உடனே கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா வதக்குங்க. ஓரளவு ஆனியன் வதங்கட்டும். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையை வாட்டரில் வடித்து எடுத்துக்கோங்க. அதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேவையான நிறைய சிம்பிள் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கீரையை வேக வைக்கலாம். நிறைய வாட்டர் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. தென் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கிரீன் சில்லியும் இதுக்கு கூடால சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை கொஞ்ச நேரம் அந்த வாட்டரில் வேகட்டும். நம்ம மசாலாவுக்கு தேவையானதை இப்போ ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் கோகனட், அந்த பூண்டு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து போட்டு மைல்டாக அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக திரிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அடித்து வச்ச தேங்காவை நம்ம கீரை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரையும் தேங்காயும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. நான் கோகனட் ஆயில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். எதுக்காக நான் இது சேர்க்குறேன் அப்படின்னா சஃபிஷியண்டான ஃபேட் நமக்கு கிடைக்கணும். சேம் டைம் கீட்டோ டயட்டில் கீட்டோசிஸ் அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கு இந்த கோகனட் ஆயில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ், ஃபைனலி நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.